திமுக எதிர்க்கட்சியா வர்றது கூட வாய்ப்பு இல்லை. மக்கள் திமுக மேல அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க? மக்கள் திமுக மேல அதிருப்தியில இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த அன்புமணியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தேடுற நிலைமை தான் இருக்கிறாரு. அவருடைய பொண்ணுங்க 2 பேரும் வந்து பிரச்சாரத்தில் என்ன பேசுனாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட பொண்ணை எனக்கு பிறந்த குழந்தை எங்கள் தாத்தா பார்க்கல இப்படி சொல்லி தான் பிரச்சாரம் செஞ்சு கண்ணீர் விட்டு கதறி தான் எந்த சாதனையும் செஞ்சது கிடையாது. அவர் மேலே வழக்குகள் தான் இருக்குது. சொல்லப்போனால் வந்து அவர் எப்படி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னாவே அவர் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்குகள் சரியாக அந்த கூட்டணி பேசுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு ஃபாசிஸ்ட் கட்சியாக தான் அது இருக்குது. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிகளும் வளர்ச்சி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க வந்து திமுக பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் இவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு இழைத்த துரோகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பட்டியல் இருக்குது. இன்றைக்கி டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக வந்து நிற்குது. அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கும். எப்படி 1965 ஒரு மொழி போராட்டம் தொடங்கியதோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டம் தொடங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராகட்டும் இல்லை எல்லா மாநிலங்களும் தென் மாநிலங்களும் சேர்ந்து இது முறியடிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் அவர் பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது தான். அவர் டாக்டர் படிச்சிருக்கதா சொல்கிறாங்க. எந்த காலேஜில் போய் டாக்டர் படித்தாருன்னு சர்டிஃபிகேட் கூட இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே அவர் மருத்துவர் தானா, அந்த மருத்துவத்துக்கே தகுதியுடைய நபரான்னு பார்க்கணும். இல்லை, அதான் யாருமே இருந்தாலும் அவங்க கட்சி வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் அவரோட ஒப்பீனியன் அப்படி சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் ரிசல்ட் 4th அப்புறம் யார் உட்கார்றாங்கன்னு தெரியும். எதிர்கட்சியாக கூட வராது. அதான் அவர் எல்லா வருஷமும் சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு எலெக்ஷனும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் தலைமையில் ஏதாவது கூட்டணி இருக்கா? அன்புமணி தலைமையில் இன்னொருத்தன் தலைமையில் முதுகு மேலே ஏறிங்கிறவங்களாம் இதை சொல்லக்கூடாது. அவரே அண்ணா திமுக முதுகு மேலே ஏறிங்கன்னு சவாரி பார்த்துங்கிறவர். அவர் எப்படி திமுக வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீ நிற்கிற சீட்டே 18 சீட்டு. நீ வந்து ஒரு அண்ணா திமுகவில் ஒரு சாதாரண ஒரு இன்னொரு கட்சி. நீ அவன் முதுகு மேலே ஏறி சவாரி பார்க்குற. நீ வந்து திமுகவை சொல்லலாமா? திமுக என்பது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. ஸோ திமுக ஆளுங்கட்சியாக இது எதிர்கட்சியாக கண்டிப்பாக வராது. ஆனால் ஆளுங்கட்சியாக வரும். அது மக்கள் தீர்ப்பு. அதை ஆல்ரெடி எழுதி வச்சிட்டாங்க. அவங்க வந்து ஆளுங்கட்சி. அன்புமணி சொன்ன மாதிரி அது கண்டிப்பாக எதிர்கட்சியாக வராது. அது மக்கள் கையில் தானே சார் இருக்குது. அவர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அது வந்து மக்கள் கையில் தானே. மக்கள் எந்தளவுக்கு முதலமைச்சரோ யார் வராங்களோ அவங்க செய்கிறத பொறுத்து தானே இருக்குது. அன்புமணி சொல்கிறத வச்சு நம்ம அதை எடுத்துக்கிற முடியாதுல்ல. இப்போ அவரே அதிருப்தியில் இருக்கிறாரு. அன்புமணி அதிருப்தியில் இருக்கிறாரு. அப்பா அதிருப்தி, குடும்ப அதிருப்தி, அவங்க கட்சிக்காரங்க அதிருப்தி. சும்மா அவர் மேலுக்கு சொல்லிக்கலாமே தவிர அவர் அரசியலுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாத ஆள். அவரே ஏற்கனவே கிரிமினல். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்டராக இருக்கும்போது குற்றவாளியானவர் தான் அவர். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க கூட அவர் இருக்கிறாரு தவிர சுயமான ஒரு இதுவாக அவர் எலெக்ஷன்லாம் நிற்கலை. யாரோ ஒருத்தருடைய இதுக்காக தான் அவர் நிற்கிறார். நின்னாலும் அவர் வர முடியாது. என்ன குற்றவாளியானவர்? அவர் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த மெடிக்கல் காலேஜுக்கெலாம் பர்மிஷன் கொடுத்தாருங்க இல்லையா? அதில் அவருக்கு நிறைய ஊழல் அவருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. அது நீங்கள் திருப்பி எங்களை கேள்வி கேட்குறீங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். தவறுதலாக பார்க்குறோம். 100% திமுக தான் வந்து உட்காரும். ஏன் திமுக வரும்? செஞ்சுக்கிறாங்க அந்த அளவு மக்களுக்கு. மகளிருக்கு நல்லா செஞ்சுக்கிறாப்புல, அதனால் திமுக தான் வரும். இல்லை, திமுக மேலே வந்து மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றாரு. அதில் தவறுதலாக வந்து சும்மா இவங்களே ரூமர் பண்ணி வருது. அதெல்லாம் ஒன்றும் யாரும் அதிருப்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 100% திமுக தான் சார். இல்லை, திமுக மீதான அதிருப்திங்கிறது இல்லை அப்படின்னு 100% சொல்ல முடியாது. நான் மீண்டும் சொல்கிறது, அதை பேச உனக்கு தகுதி இருக்காங்கிற கேள்வி தான் நான் கேட்குறேன். இவர்கள் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நேற்றைய தினம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு கேட்டு அவர் போயிருந்தார். இப்போது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடாதான் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கங்கிறாரு. திமுக ஆட்சியில் பல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பொள்ளாச்சி நிகழ்வை பற்றி நம்ம பரிசீலித்து பார்க்கணும். இப்போ வரைக்கும் அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சாங்கிறத நம்ம பரிசீலித்து பார்க்கணும். நான் மீண்டும் நான் சரியாக இருந்தால் தான் நீ இன்னொருத்தரை பற்றி விமர்சனம் கொஞ்சமாக நீ செய்யணும். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இளவரசன் திவ்யான்னு 2 பேர் காதலிச்சாங்க. அவர்களை நீங்கள் ஹைகோர்ட் வரைக்கும் போய் தடுத்த ஒரு கும்பல் தான் என் கும்பல். 2 பேருக்கு இருக்கக்கூடிய காதலை தடுத்த கும்பல். உங்களுக்கு அதிருப்தி பற்றி என்ன தகுதி இருக்குது? முதல்ல உங்கள் அப்பாவோட அதிருப்தி நீங்கள் தடுத்துட்டு வந்தீங்களா?
உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்குமான அதிருப்தியை பற்றி நீங்கள் பேசுங்க. அவங்க மேலே வைக்க குற்றச்சாட்டு என்ன? உங்கள் அம்மா மேலே பாட்டில் வீசுறது மட்டும் இல்லை, பல 100 கோடி சொத்தை நீங்கள் ஆட்டையை போட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிருக்கீங்க. இந்த அதிருப்தியை பற்றி நீங்கள் பேசுங்க. திமுக மேலே அதிருப்தியை நாங்கள் பேசுவோம், பொதுமக்களாக நாங்கள் பேசுவோம். அது உண்மையாக இருந்தாலும் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம், எங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த உரிமை இல்லைங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை கிடையாது, அன்புமணிக்கு அது உரிமை கிடையாது. எப்போ ஃபாசிஸ்டுங்களோட நீங்கள் கை கோத்து விட்டீர்களோ அப்போ நீங்கள் மற்றவங்களை பற்றி பேச உங்களுக்கு தார்மீக உரிமை இழந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அதிருப்தி? உங்கள் அப்பா உன் மேலே அதிருப்தியில் இருக்கார். ராமதாஸ் ஐயா வந்து இவர் மேலே அதிருப்தியாக இருக்கார். அவரை போய் முதல்ல சமாதானப்படுத்த சொல்லுங்கள், அவருடைய பேச்சுக்கு மறுப்பு சொல்லுங்கள். இவரெலாம் வந்து பேசக்கூடாது. ரெண்டாவது, அவர் எந்த காரணம் சொல்லி அந்த அவங்க அப்பாவோட முரண்பட்டார் அப்படின்னா, சுகந்திரன் நீங்கள் போடாதீங்க. சுகந்திரன் யார் அப்படின்னா வந்து சொந்தக்காரர் சௌமியா வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரராக நம்ம கேட்கணும். அன்புமணிக்கு பக்கத்து வீட்டுக்காரரா இல்லை அவங்க மனைவியாங்கிறத நம்ம கேட்கணும். அப்போ பொதுவாகவே வந்து இந்தியாவில், குறிப்பாக இந்தியாங்கிற இந்த நாட்டை வந்து கடந்த 12 வருஷமாக ஒரு ஃபாசிஸ்ட்டு ஒரு பிஜேபி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அம்பானி அதானி ஃபாசிஸ்ட் கும்பல் ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. இது மூடி மறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் எடப்பாடினா, இன்னொரு பக்கம் இந்த அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு. அவர் வன்னியர் சாதி மக்களை எவ்வளோ ஏமாற்றிட்டாரு. இந்த முறை ஏமாறுவதற்கு அந்த மக்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறதான். ஏன்னா இறுதியாக ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுங்கிற மாதிரி அவங்க அப்பாவை இப்போ கடிச்சிட்டாரு. அப்போ பணமும் அதிகாரமும் தன்னை சிறைக்கு போகாமல் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் அன்புமணி ராமதாஸுக்கு. இது போன்ற கோடாரி காம்புகள் தமிழ்நாட்டு வரலாற்றில் எப்பவுமே இருந்திருக்கிறாங்க. இதற்கு முன்பு தொண்டைமானாகட்டும், இல்லைனா வந்து எட்டப்பனாகட்டும், அந்த வரிசையிலே எடப்பாடி பழனிசாமியும் இந்த அன்புமணி ராமதாஸையும் சேர்க்கணுங்கிறத தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. இவர்களெல்லாம் கல்லறைகளுக்கு பிறகு எப்படின்னா திப்பு சுல்தான் இறந்து போனார், அவரை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவரை காட்டி கொடுத்து மீர் சாஹிப்புங்கிறது துரோகியாக அறியப்படுகின்றார். அப்போ காலம் கடந்து போனாலும் இவர்களெல்லாம் துரோகியாக அறியப்படுவார்கள். இவர்கள் தமிழ்நாட்டை பற்றியோ இல்லை மற்ற கட்சியை பேசுவதற்கோ எந்த வக்கும் துப்பும் இல்லாதவர்கள் அப்படிங்கிறதும். இப்போ அவரே அதிருப்தியில் இருக்கிறாரு. அன்புமணி அதிருப்தியில் இருக்கிறாரு. அப்பா அதிருப்தி, குடும்ப அதிருப்தி, அவங்க கட்சிக்காரங்க அதிருப்தி. சும்மா அவர் மேலுக்கு சொல்லிக்கலாமே தவிர அவர் அரசியலுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாத ஆள். அவரே ஏற்கனவே கிரிமினல். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்டராக இருக்கும்போது குற்றவாளியானவர் தான் அவர். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க கூட அவர் இருக்கிறாரு தவிர சுயமான ஒரு இதுவாக அவர் எலெக்ஷன்லாம் நிற்கல. யாரோ ஒருத்தருடைய இதுக்காக தான் அவர் நிற்கிறார். நின்னாலும் அவர் வர முடியாது. என்ன குற்றவாளியானவர்? அவர் மினிஸ்டராக இருக்கும்போது அண்ணா இந்த மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாருங்க இல்லையா, அதில் அவருக்கு நிறைய ஊழல் அவருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. அது நீங்கள் திருப்பி எங்களை கேள்வி கேட்குறீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும்.